கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த், கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் டாக்டர் ஏஸ்தெட்டிக்ஸ் கிளினிக். உங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கா? ஸோ இந்த ஹேர் ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த ஹேரை பொறுத்தளவு போத் மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ 2 பேருக்குமே காரணங்கள் வித்தியாசமாக தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேரை பொறுத்தளவு மென்னுக்கு வேறு, ஃபீமேலுக்கு வேறு. ஸோ 2 பேருக்குமே ஏன் டிஃப்ரெண்ட் காசஸ் இருக்குன்னா, ஏன்னா சம்டைம்ஸ் ஹேர் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளமாக மாறுது. ஸோ நம்மளுடைய ஹேர் லாஸ் அப்படின்னாலே எப்போவுமே ஹேர் லாஸ் மட்டும் ஒரு டிசீஸோ அப்படி கிடையாது. ஹேர் லாஸ் இஸ் அ சிம்டம் ஆஃப் மல்டிபிள் டிசீஸ். நம்ம உடம்புல ஒரு விட்டமின் குறைபாடு இருக்கோ, இல்லை நமக்கு ஏதோ ஒரு மெட்டபாலிசமில் ப்ராப்ளம் இருக்கோ, இல்லை நமக்கு ஒரு வியாதி இருக்கோ, அதனால என்ன ஆகும்னா ஹேர் லாஸ் ஆகும். இல்லை கீமோதெரப்பி எடுக்கிறாங்க, அதனாலையும் ஹேர் லாஸ் ஆகும். ஸோ ஹேர் லாஸ்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எதனால் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ டயக்னோசிஸ் தான் ஆல்வேஸ் ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கான ரைட்டான பாத் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த டயக்னோசிஸே பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக எனக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க, நான் ட்ரீட்மெண்ட் போகிறேன், எனக்கு இந்த ஷாம்பு சஜஸ்ட் பண்ணாங்க, நான் இதை பண்ணேன் அப்படி நீங்கள் எப்போவுமே ஒரு ரேண்டமாக எதையுமே சூஸ் பண்ணாதீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்துட்டு இது இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியோ, இல்லை யாரோ ஒருத்தவங்க யூடியூப்பில் சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே யோசிக்காதீங்க. ஒரு டாக்டர் சொல்கிறாங்களா கேளுங்க, தவறு கிடையாது. பட் மற்றவங்க யாரோ ரேண்டமாக சொல்கிறாங்க அதை நான் யூஸ் பண்ணேன், ரேண்டமாக சொல்கிற விஷயங்களை தயவு செய்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு செட் ஆகாமல் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி சப்போஸ் உங்களுக்கு அது ஹேர் லாஸ் இன்னும் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன், இந்த மினாக்சிடில் பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷிஸ் போயிட்டு இருந்தது. மினாக்சிடில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இதை நான் யூஸ் பண்ணேன், அதனால் எனக்கு ஹேர் லாஸ் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி இன்ஃப்ளூயன்சர் சொல்லி ஒரு நிறைய கான்ட்ரவர்ஷியலாக போச்சு. ஏன்னா மினாக்சிடை பற்றி அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு தெரியவே தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ ஒரு மெடிசனை பற்றி எப்படி ஒரு பியூட்டி இன்ஃப்ளூயன்சர் பேச முடியும்? அப்படி இருக்கிறப்போ நீங்கள் உங்களுடைய ஹேருக்கோ ஃபேஸுக்கோ ஹெல்த்துக்கோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத எப்போவுமே ஒரு மருத்துவரை அணுகி அதன் மூலமா நீங்கள் பயனடைகிறது அப்படின்றது தான் சரியான முறை அப்படின்றத இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹேர் லாஸில் பார்த்தீங்க அப்படின்னா மென்னுக்கு பார்த்தீங்கன்னா மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மென்னுக்கு எப்போவுமே மேலே இப்படி தான் ஹேர் மேலே போகும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ். ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த நம்ம உச்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, வகுடு எடுக்கிறது, அந்த இடத்துல தான் அவங்களுடைய ஹேர் லாஸ் இப்படி போகும் அவங்களுக்கு ஹேர் லாஸ். ஸோ ஹேர் லாஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ மேலுக்கு மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் இஷ்யூ தான். ஸோ ஹார்மோன்ஸாக இருக்குது அப்படின்னா டெஸ்டோஸ்டிரோன் லெவலை எப்போவுமே நாங்கள் செக் பண்ணுவோம். அதை தவிர மெயினாக மினரல்ஸ் நிறைய நாங்கள் செக் பண்ணுவோம். மினரல்ஸ் லைக் ஜிங்க், மெக்னீஷியம், செலீனியம், அயன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய உடம்புல இதெல்லாம் கம்மியாச்சு, நம்ம உணவு முறையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது மேல் பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ ஃபீமேல்ஸ்க்கு என்ன மாதிரினா, ஃபீமேல்ஸ்க்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லாங் ஹேர் இருக்கிறனால நிறைய பேர் இப்போ ஸ்ட்ரெயிட்னிங் அண்ட் தென் ஸ்மூதனிங் சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கெராட்டின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஹேர் ட்ரை ஆகும், உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு கெமிக்கல் ஹேரில் போடுறப்போ கண்டிப்பாக அதோடைய விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்காக நான் இதை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம், தாராளமாக பண்ணுங்கள். பட் மேக் ஷுர் உங்களுடைய ஹேருக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுங்க. நரிஷ்மெண்ட்னா ஹேர் கண்டிஷனிங் ரொம்ப முக்கியம். ரெகுலராக நீங்கள் ஸ்பா பண்ணுறீங்க அப்படின்னா வெரி நைஸ். ஸோ ஸ்பானா நான் பார்லர் போய் தான் பண்ணணுமா? கிடையாது. தெர் ஆர் நைஸ் க்ரீம்ஸ் நிறைய வந்திருக்கு. ஈவன் நேச்சுரல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நிறைய கண்டிஷனிங் க்ரீம்னு சொல்லுவாங்க. இந்த கோகோனட் ஆயில் பேஸ்டான கண்டிஷன் க்ரீம் ஆயிலுமே நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ வெளியில் போகிறப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். மேபி தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ஹேருக்கு ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டு தென் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் ஒரு நரிஷ்மெண்ட்டோட மாய்ஸ்சரோட இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றி உங்களுக்கு எதனால் ஹேர் ஃபால் வருதுன்றதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து வெளிவரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். நன்றி.